அவங்க பெருந்தொண்டாற்றுவதற்காக வரல, என்ன முதலமைச்சர் ஆக்குங்க. ஏதோ பல நூறு கோடி ரூபாய் வருமானம் வந்துதான் அந்த வருமானத்தை விட்டுட்டு வராராம். அரசியல் எதுவுமே அரசியல் அவர் செய்ய போறது இல்லையா, அப்படியே துறவி மாதிரி அரசியல்ல வேலை செய்ய போறார். அந்த வருமானத்தெல்லாம் விட்டுட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை. நம்ம அதிமுக வேட்பாளர் பாருங்க, 10,000 கூப்பன் கொடுத்து உங்க ஓட்டை விலைக்கு வாங்க நினைக்கிறார். எம்எல்ஏ பதவி 10,000 கூப்பன் கொடுத்து எம்எல்ஏ பதவியை பிடிக்க பார்க்கிறார். தூண்டில் மீன் போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க இல்லையா, அந்த கதை. அப்போ அவரெல்லாம் கட்சி தொடங்கியதே பதவிக்காகத்தான். நாங்கள் இயக்கம் தொடங்கியதே மக்களுக்காக. தருகிற பெண்களை மேம்படுத்துகிற, பெண்களுக்கான தன்னம்பிக்கையை மேம்படுத்துகிற, பெண்களை வலிமைப்படுத்துகிற ஒரு திட்டம். துணையாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் தொடர் சிந்தனை செல்வன் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல நீங்க கவனமா சிந்திக்க வேண்டியது, நாங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கொள்கை உறவை உடும்பிப்பிடி உறவாக வைத்திருக்கிறோம். உடும்பிப்பிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடும்பிப்பிடி எப்படி இருக்கு? முடிச்சுன்னா வெற்றிகள் இருக்கின்றன. எங்களுக்கு கூடுதலா இடம் வேணும், திமுகவோட எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, நாங்க வெளியேறோம் அப்படின்னு வெளியேறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபியோடவும் சேரலாம், அதிமுகவோடவும் சேரலாம், நண்பர் விஜயோடவும் சேரலாம், தனியாகவும் போகலாம், யாரோடவும் சேரலாம், எந்த கதவையும் திறந்து வைக்கலாம். எண்ணிக்கையை கூட்டு கொடுங்க, எங்களுக்கு அதிகமா தாங்க, 25 இடம் கொடுங்க, எங்க தம்பிக்கு நிறைய பேர் போட்டி போட ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டு வாங்கலாம். எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அந்த கதவுகளை எல்லாம் துணிச்சலாக அடைத்தவன் திருமாவளவன். மேலோட்டமா பார்த்தா இவங்க அரசியல் செய்ய தெரியல, இவன் ஒரு ஏமாளி, இவன் அதையும் திறந்து வச்சுட்டு இதையும் திறந்து வச்சுட்டு பேசினாதானே கூடுதலா சீட்டு வாங்க முடியும். ஒரு ஒப்புக்காவது அதிமுகவுடைய பேசிக்கிட்டு இருந்தா திமுகவோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலாம், கூட்டலாம், 10க்கு மேலதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இவங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னு பல பேர் மேடையில பேசுறாங்க. சோசியல் மீடியாவில் என்ன ஒரு ஏமாளி மாதிரி காட்டுறாங்க. ஐ டோன்ட் கேர், அதை பத்தி நான் கவலைப்படுறேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அது உன்னுடைய அறிவு. எவனுக்காகவோ பேசுறேன், பேசிக்கோ. எனக்கு தெரியும், நானும் 35 வருஷமா இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். நானும் பழம் தின்று கொட்டை போட்டவன் தான். எனக்கும் தேர்தல் உத்திகள் தெரியும், அரசியல் உத்திகள் புரியும். நான் ஏன் பிஜேபியோட போக மாட்டோம், பாமகவோட போக மாட்டோம், ஏன் நான் கதவை அடைக்கணும்? திறந்து வச்சிருக்கலாமே.